வணக்கம். ஆஹா கல்யாணம் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம சூர்யா இருந்துட்டு பிஸ்னஸை பற்றி நிறைய ஐடியா வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டு நம்ம கோடீஸ்வரியும் வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம சூர்யா இருந்துட்டு இங்கே பாருங்க, இதை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நம்ம கண்டிப்பாக கோடீஸ்வரிங்களாம் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இங்கே ஆஹா இருந்துட்டு இங்கே பாருங்க சூர்யா, கண்டிப்பாக நம்ம இதில் பெரிய லெவலில் சாதிப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யாவே என்கரேஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பிரபா இருந்துட்டு மாமா நீங்க இருந்தா கண்டிப்பா இந்த பிசினஸ் பெரிய லெவல்ல கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு சூப்பர் ஐடியா சூர்யா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க எதை பண்ணாலும் கண்டிப்பா சீக்கிரமா முன்னேறணும் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா இருந்துட்டு சூர்யா கிட்ட விஷஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம அனாமிகா இருந்துட்டு ரொம்பவே கடுப்பாகிறாங்க. இதெல்லாம் நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சித்ரா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம சித்ரா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் சொல்றாங்க. இதெல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம கௌதம் கிட்ட சொல்லவும் கௌதம் இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. இவன் அடங்கவே மாட்டானம்மா, எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தோம், இவன் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டே இருக்கானே, இவனை அந்த பிஸ்னஸையும் நம்ம பண்ண விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கொடூர புத்தியோட நம்ம கௌதம் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு நம்ம கௌதம் கால் பண்றாரு. என்ன கௌதம், என்ன முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம கௌதம்க்கு ரொம்பவே கடுப்பேறி நம்ம ஐஸ்வர்யா போனை கட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு சித்ரா கிட்ட விஷயத்த சொல்லவும் சித்ரா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இவளை என்னடா பண்றது, என்ன பண்றதுன்னே தெரியல, என்ன பண்ணாலும் நம்மளுக்கு பாதிப்பு வர மாதிரி இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பி போய் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சூர்யா இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் பேசிட்டே இருக்காங்க. இவங்க பேச பேச நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம சூர்யாவை ரசிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இது விஷயமா நான் சில பேர்கிட்ட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா இருந்துட்டு வீட்டில் சொல்லிட்டு வெளியே கிளம்புறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பிரபா இருந்துட்டு எதில் போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆட்டோல தான் போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா சொல்லவும், என்ன மாமா பேசுறீங்க, உங்களுக்கு தான் நான் வண்டி கொடுத்துடல, நீங்க அதில் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பிரபா வந்துட்டு சொல்லவும், நீங்கள்லாம் அன்பை வாரி வாரி கொடுக்குறீங்க, உங்களுக்கெல்லாம் நான் திருப்பி என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி நம்ம பிரபா கிட்ட சொல்லவும், இங்க பாருங்க மாமா, நீங்க அப்படியெல்லாம் பேசவே பேசாதீங்க, நீங்க வந்து எங்க வீட்டுல ஒருத்தரா தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம், நீங்க எங்களை பிரிச்சு வச்சு பேசாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம பிரபா இருந்துட்டு சூர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சித்ராவும் கௌதமும் ரொம்பவே கடுப்பேறி வீட்டுக்கு வராங்க. நம்ம கோடீஸ்வரி வீட்டுக்கு நம்ம பிரபாவும் சூர்யாவும் பேசிட்டு இருக்க நேரமா பார்த்து நம்ம கௌதமும் சித்ராவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க நம்ம சூர்யாவும் பிரபாவும். அதுக்கப்புறம் என்ன, நம்ம கௌதம் இருந்துட்டு இங்க பாருங்க ஐஸ்வர்யாவை வெளியே வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம மகாக்கு ரொம்பவே கோவம் வந்தது. இங்க பாருங்க, தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் இங்க வந்து பண்ணாதீங்க அப்படின்னா மகா இருந்துட்டு ரொம்பவே கோவமா நம்ம சித்ரா கிட்டையும் கௌதம் கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. கௌதம் இருந்துட்டு மகா கிட்ட, இங்க பாருங்க அண்ணியாரே, உங்க ஐஸ்வர்யாவை வந்து எனக்கு சைன் மட்டும் போட்டு கொடுக்க சொல்லுங்க, நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஐஸ்வர்யாவுக்கு ரொம்பவே கோவம் வந்து, இங்க பாருடா, நீ சொன்ன விஷயத்த பண்ணிட்டு என்கிட்ட வந்து சைன் கேளு, அதுக்கு முன்னாடியும் என்கிட்ட வந்து சைன் கேட்டேன்னா உனக்கு நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமா நம்ம கௌதம் கிட்ட பேசவும் கௌதம்க்கு கடுப்பேறிடுது. அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு, இங்க பாருடி, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும், எங்க கிட்ட எப்படி பேசுறியா, உனக்கு எதுவுமே கொடுக்க முடியாதுடி, ஒழுங்கு மரியாதை சைனை போடுடி அப்படின்ற மாதிரி ரொம்பவே மிரட்டுற மாதிரி பேசுறாங்க. இங்க பாருங்க, என்கிட்ட மிரட்டுற மாதிரி பேசுனீங்க, உங்க சாம்ராஜ்யத்தையே நான் எல்லாத்தையுமே உடைச்சு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே பயமுத்துற மாதிரி பேசவும் நம்ம சித்ராவுக்கு கௌதமுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம அனாமிகா இருந்துட்டு நம்ம சித்ராவை திட்டுற மாதிரி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்ராவுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. என்ன இவெல்லாம் என்ன திட்டுறாளே அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா இருந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சூர்யா இருந்துட்டு இவங்க கூட எல்லாம் எதுக்கு பேசுறீங்க, அவங்கவுங்க வேலையை பாருங்க, போயிட்டு அவங்க பாட்டுக்கு கத்திட்டே கிடக்கட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா இருந்துட்டு வேலையை பார்க்க கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சித்ராவும் கௌதமும் நம்ம சூர்யாவை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.